இந்த அரசியல் பஞ்சாயத்து என் படத்தை பாருங்க அப்படிங்கிற ப்ரெஷர் இதுவெல்லாம் வேணாம். எனக்கு ஒரு இலக்கு இருக்குது. நான் தமிழங்கிறது இங்கே சில பேர் ஏற்றுக்க மாட்டுறாங்க. நான் ஒரு நாள் இந்த தமிழ்நாட்டுக்காண்டி நான் இந்த கார் பந்தயத்தில் பெரிய சாதனை படைப்பேன், இந்தியாவுக்காண்டி படைப்பேன். அன்னைக்கு இந்த தமிழ்நாடு இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய என்னுடைய இந்த இனத்தை வச்சு என்னை விமர்சிக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேரும் தமிழன் அஜித் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதற்காண்டி தான் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த பயணத்தில் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ஏன் சினிமா விட்டு இந்த இலக்கில் போய் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏன் இதை நான் செய்கிறேன்னா என்னுடைய அடையாளமே இங்கே பிரச்சனையாக இருக்குது. என்னை அடையாள ரீதியாக சில பேர் வெறுக்கிறாங்க. யாரை சொல்கிறாரு? தம்பிகள் குரூப்பை தான் சொல்கிறாரு, வேறு யாரையுமே சொல்லலை. நம்ம யாருமே அவரை வேறு ஒரு இனத்தவரா அப்படிலாம் நம்ம பார்க்குறது இல்லை. நம்ம ரஜினிகாந்த் அவர்களையும் அப்படி பார்க்குறது இல்லை. நம்ம யாரையுமே பொதுவாக அப்படி பார்க்குறது கிடையாது. இங்கே ஒருத்தர் இவர் தமிழர், இவர் தமிழர் இல்லை அப்படிங்கிற அஜெண்டா அரசியலை யார் பண்ணிக்கிட்டு இருக்கா? இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் திமுக என்ன பண்ணுது? விஜய்க்கு எதிரானவர் அஜித் அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. ரெண்டு பேரையும் மறைமுகமாக போட்டு தள்ளிட்டார். இந்த வேலையை பார்க்காத ஒழுங்காக